கிரிக்கெட் ஃபன்னி கேம் அப்படின்னாங்க. அதுவும் T20 சொல்லவே தேவையில்ல. நம்ம சொல்கிற மாதிரி அந்த கடைசி ஓவர் இருக்குங்களா, அந்த கடைசி ஓவர் வரைக்கும் வெற்றி தோல்வி நீங்கள் நிர்ணயிக்கவே முடியாதுங்க. T20யோடைய ஒரு பெரிய பலமே அதுதான். நீங்கள் 50 ஓவரில் கூட நீங்கள் கணிச்சிடலாம், ஈஸியாக கணிச்சிடலாம். டெஸ்ட் மேட்ச்சில் சொல்லவே தேவையில்ல. ஆனால் T20யில் அந்த விறுவிறுப்பு, அதனால தான் உலகம் முழுக்க குறிப்பாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரிக்கெட் ஆர்வலர்கள் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் உள்ள நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த T20க்கு தான் பெரிய வரவேற்பு. இந்த 50 ஓவரே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுமா பண்ணால் அது ஏறக்குறைய குறைஞ்சே போயிடுச்சு வந்து. இந்த T20 உலக கோப்பைக்கு அப்படியேப்பட்ட வரவேற்பு. குறிப்பாக நேற்று ஆடப்பட்ட அந்த ஆட்டம் நம்ம கூட பேசியிருந்தோம். இந்தியா வந்து பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் ரொம்ப சொதப்பலாக இருக்குது சாமி, இதை வச்சுக்கிட்டு எப்படி வெஸ்ட் இண்டீஸை சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா வெஸ்ட் இண்டீஸையே சமீபத்திய எழுச்சி இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து ஓப்பனர்லாம் அப்படி மெதுவாக தட்டி 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 அந்த பவர் பிளே ஆடிட்டு ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் அவங்க காட்டின அந்த அதிரடி இப்படி தான் ஆடிக்கிட்டு வந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸை சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. தென்னாப்பிரிக்காவில் சூப்பர் 8ல் வாங்கின அடி ஒரு பக்கம், விமர்சனம் ஒரு பக்கம். ரைட்டு, நேற்று நடந்த மேட்ச் சஞ்சு, எல்லாரும் அதான் சஞ்சு சஞ்சு சஞ்சுன்னு கிரவுண்டு முழுக்க சஞ்சு சாம்சன் ஆட்ட நாயகன், உண்மையிலே வெற்றி நாயகன், எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம கேரளாவை சேர்ந்த தம்பி பின்னாடி இருந்துக்கிட்டு சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடும்போதெல்லாம் மச்சான் மச்சான் பார்த்து போடுறா மச்சான் மைக்கில் கேட்குது வந்து. ஏன் இந்த நபருக்கு வந்து சரியான ஆட்டத்தில் இறக்காமல் இவ்வளோ நாள் விட்டுட்டீங்க? வாய்ப்பு கொடுத்தா தானே வந்து. ஒரு மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்துட்டு டக் அவுட் ஆகிட்டாருப்பா, சரியாக ஆட மாட்டேன்றாரு, தொக்கு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொல்லிக்கிட்டு அது இருந்தால் எப்படி? அப்படி தான் சஞ்சு சாம்சனை போட்டு 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 பந்தாடினாங்க. அதில் கௌதம் கம்பீருக்கு பெரிய பங்கு உண்டுங்க, இல்லை நான் மறுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, திடீர்னு ஓப்பனராக இருக்கிறது, திடீர்னு மிடில் ஆரில் இருக்கிறது, அப்புறமா வந்து கடைசியில் வந்து இன்னும் அணி இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது ஜெயிக்கவே முடியாத போது சஞ்சு சாம்சனை இறக்கி டென்ஷனை உருவாக்குறது, இப்படியாக இருந்தப்போ சூப்பர் 8ல் தான் ரைட் இவரை இறக்கி பார்ப்போம்பா, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். குறிப்பாக சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் இவர்கள்லாம் சொன்னது என்னென்னா, ஏப்பா அந்த பையன் நல்ல ஃபார்மில் இருக்காயா, அவனை இறக்குங்கப்பா, அவனை விடுங்கப்பா, அவங்களை ஆட விடுங்கப்பா. அவங்களுக்கு தெரியும் இல்லை உள்ள டீமுக்குள்ளே என்னையா நடக்குது. ஏன்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் வந்து சொதப்பு. அபிஷேக் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தூக்கி இந்த சிக்ஸர் சித்து, அப்புறம் அதிரடி கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் முதல் பந்தில் வந்து அவங்களுடைய எதுவும் காமிப்பாங்க வந்து 50 ஓவரில். அப்போ அது மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அடிக்கணும்னு பார்த்து பொட்டுன்னு அவுட் ஆகிட்டாங்க.